இவங்க பாசிச பாரதியனா ஒழி பண்ணுறாங்க. வெங்கையா நாயுடு கூட்டு வந்து கலைஞருடைய காலமுள்ள நாத்திகவாதியாக அந்த கலைஞர் சிலையை திறக்கிறாங்க. அதேமாதிரி காலமுள்ள சமத்துவம் சமூக நீதி பேசிய கலைஞருடைய ஸ்டாம்பு ராஜ்நாத் சிங் என்ற ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பிலிருந்து வந்தவரை கொண்டு வந்து திறக்க வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் கருப்பு கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் வெள்ளை கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் நான் கேள்வி கேட்குறேன். இதையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட வெளியில் வந்து எல்லாத்தையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை உடச்சி பேசியிருக்கேன். இது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பொது வரைக்கும் பாராட்டிக்கினே இருக்கணுன்றாங்க. நான் பாராட்ட செஞ்சேன். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற ஏழை மக்களுக்கான திட்டம், என் தொகுதியில் வந்து தடுப்பணைகள் கட்டும்போது, என் தொகுதியில் இந்த ஆண்டு முத்துவேல் ஸ்டாலின் கடலூருக்கு வந்தபோது இங்கே கண்டிப்பாக என் தொகுதி கலைக்கல்வி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி நான் அவர் இடத்துல உரிமையோடு சண்டை போட்ட போது அதை சொல்லியே கோபத்தோடு என்னிடத்தில் கேட்டார். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அறிவித்தார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க லைவில். ஆக அப்படியெல்லாம் நான் போராடி பெற வேண்டியிருக்கு. ஒன்று நான் போராட வேண்டியதாக இருக்குது, மன்றாட வேண்டியிருக்கு. காரணம் அது அதிகாரிகள் அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதனால தான் நான் வந்து இந்த அதிகாரிகள் நான் ஆட்சி முதல் நாள் இன்றைக்கி இந்த குற்றச்சாட்டு சொல்லலை. நான் டே ஒன்லேயே சொன்னேன். சட்டமன்றம் போய் சில நாட்கள்லேயே நான் சொன்னேன், இங்கு ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை அப்படின்னு சொன்னேன்.